ஹலோ. இந்த வருடம் கர்நாடகாவில் நல்ல மழை பெய்து காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து வருகிறது. அது அனைவருக்கும் சந்தோஷம். டெல்டா மாவட்டத்திற்கு நல்லது. மற்ற குடிநீர் தேவைகளுக்கும் அது அருமருந்தாக இருக்கிறது. இந்த ஆட்சி போக போகிறேன்னு சொல்லும் பொழுதே கடவுளாக பார்த்து தண்ணியை கொடுத்துட்டான். இந்த வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ நாள் தான் அந்த காவிரி பிரச்சனைக்கு அவன் தரமாட்டோமா? இல்லையம்மா, அது இல்லையம்மா, நம்ம ஆதிபத்திய உரிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ காலம்தான் அந்த போராடுவோம்? சரியான ஆட்சியாளர்கள் இல்லையா என்னன்னு தெரியல. ஏன் இதை அணுக முடியல? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து ஒரு அரசுக்கும் ஒத்து போகலைன்னா இது யார் பஞ்சாயத்து பண்ணுறது? எந்த அரசு வந்தாலும் கர்நாடகாவில் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. மேகதாத்து அணை கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த காவிரி இதே முடி அணை கட்ட முடியாங்கிறாங்க. சோதனைங்கிற பேரில் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டு? காவிரி மக்கள், தஞ்சை மக்களும், குடிநீர் சார்ந்த மக்கள் எல்லாம் கெட்டு போகணுமா? காவிரி புழையில் தூர்வாரணும். எந்த அரசும் செய்யலை. இந்த அரசாவது செய்யுமான்னு பாருங்கள். மேட்டூர் அணை தூர்வாரிப்பட்டு எவ்வளவோ வருஷங்கள் சொல்கிறாங்க. இப்போ மேட்டூர் அணை நிறைஞ்சிரும். இந்த வருஷமும் அது முடியாது. அதுக்கான தடை என்ன? எல்லோரும் கேளுங்க. எது நடக்குது, எது விடியுதோ விடியட்டும். இந்த ஆட்சியிலாவது நல்லது நடக்கட்டும், லஞ்சம் குறையட்டும், வேலைவாய்ப்புகள் பெருகட்டும். இது ஏஐ டெக்னாலஜி வருது, வேலை பாதிப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கான வாழ்வாதாரம் என்ன? முன்கூட்டியே இந்த அறிஞர்கள்லாம் தெளிவுபடுத்தணும், சொல்லணும் மக்களுக்கு. அதை எப்படி சொல்ல போகிறாங்கிறது தெரியலை. என்னை போன்ற முதியவர்கள் நல்ல வாழ்க்கையை கடந்துட்டோம். இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை அதை எப்படி கொண்டு போகணும்? அவர்களுக்கு சரியான வழிகாட்டலைன்னா அவர்கள் வேறு எண்ணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இளைஞர்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி இளைஞர்கள் ஓட்டு போகிறாங்க பெற்று விஜய் ஆட்சிக்கு வந்தாரோ இது வரைக்கும் அந்த ஆட்சிகள் திருப்தியாகத்தான் தெரிகிறது. மேலும் திருப்தி அடையணும். மக்களுடைய அடிப்படை வசதி, குடிசை பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாருங்கள். அவங்களுக்கு உரிய மனைகளில் பட்டாலாம் கிடைக்காமல் இருக்குது. அது கிடைக்கிறதுக்கான அரசு இந்த முயற்சி பண்ணணும். பொதுவான நோக்கத்தில் சொல்கிற கருத்துக்க ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.